மக்களே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைத்தலையை ஒடிச்சு சூப்பு வைக்க போகிறேன். வைக்கிறக்கா உடைக்கக்கூடாதுங்க, இந்த மாதிரி உடைச்சிக்கணும். அதே நல்லா வேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற சீரகம், தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட மறந்துடாதீங்க. கரெக்டாக உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணுவோம். நல்லா காரமாக இருக்குது. காரமாக இருக்குதுன்னா மிளகு போட்டிருந்தேன். இப்போலாம் டைட்டாக இருக்கு. ஓகே, இருக்குன்னு பார்ப்போம். அறக்கலாங்க, இது அறக்கலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு உதயா லைஃப் வேர்ல்டு யூடியூப் சேனலுங்க. சில வினாடியான ஷார்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, டைட்டிலும் தம்ப்நெயிலும் உண்மை தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைத்தலையை ஒடிச்சு சூப்பு வைக்க போகிறேன். அதுக்கு தான் முருங்கை மரத்தடி நின்றுட்டு இருக்கிறேன். பாருங்க, முருங்கைத்தலை ஒடிச்சு கொண்டு போய் சூப்பு வைப்போம். வைக்கிறக்கா உடைக்கக்கூடாதுங்க, இந்த மாதிரி உடைச்சிக்கணும். அதே நல்லா வேஸ்ட் ஆகிடும். காலையிலனா டீ காப்பி குடிக்கிறதுக்கு அதெல்லாம் இந்த மாதிரி முருங்கை சூப்பு வச்சு குடித்தா நம்ம நல்லதுங்க உடம்புக்கு. ரத்த கொதிப்பு முருங்கைக்கீரை சரி பண்ணுதுங்களாமா. ரத்த கொதிப்பு, அதுக்கப்புறம் உடம்புக்கு இரும்பு சத்து நிறைய கிடைக்குதுங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். காலைங்காட்டி இது குடிச்சோம்னா தெம்பாக இருக்கும். சரி மக்கள், தலை உடைச்சிட்டு சூப்பு வைக்கிறப்ப மக்கள் அடுப்பு பற்ற வச்சாச்சு, சட்டி தூக்கி உட்கார வச்சாச்சு. இப்போ நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கிங்க. நான் 2 டம்ளர் ஊற்றிக்கிறேன். கல்ஸ் லைட்டாக தண்ணி கொதிக்கிறப்ப முருங்கைக்கீரையை கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம். அப்புறம் ஒவ்வொன்றா உப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு இதெல்லாம் இருக்குங்க. அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியில் முருங்கை தலையை தூக்கி போட்டாச்சு. மக்கள்ஸ், இந்த முருங்கைக்கீரை எதுக்கு பயன்படுதுன்னா, இப்போ கன்சீவாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரத்தம் குறையும். 13-14 பாயிண்ட் இருக்கணும் ஆவரேஜாக. 8-9ன்னு போயிருங்க. 8, 7, 6, 5ன்னு குறைஞ்சிட்டே போகும். இது தொடர்ந்து 1 நாள் 2 நாள் குடித்தா ரத்தம் இன்க்ரீஸ் ஆகாதுங்க. தொடர்ந்து ஒரு 25 நாளாவது குடிச்சோம்னா கண்டிப்பாக 8 பாயிண்டில் இருக்கிறது 9, 10ன்னு அதிகரிக்குங்க. அதுக்கப்புறம் ரத்த கொதிப்பை சரி பண்ணுது, சக்கரை நோயை சரி பண்ணுது. அதுக்கப்புறம் உடம்புக்கு இரும்பு சத்து நிறைய கிடைக்குதுங்க. இந்த மாதிரி நிறையா நோயை குணப்படுத்துங்க, அடுக்கிக்கிட்டே போகலாம். கழுசு அது பாருங்களேன், அப்படியே மஞ்சள் கலரில் மாறிடுச்சு. அதான் அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்குது நல்லா கொதிக்கிறதுனால. அப்படியே தூக்கி சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற சீரகம், பூண்டு, மிளகு, தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட மறந்துடாதீங்க. கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுருங்க. மக்கள், முருங்கை சூப்பு ரெடி ஆயிருச்சு, ஆவி பறக்க. கொஞ்சம் கொஞ்சமா ஃபில்ட்ரு பண்ணுவோம். மக்கள், முருங்கை சூப்பு ரெடி ஆயிருச்சு, குடிச்சு பார்ப்போம். நல்லா காரமாக இருக்குது. காரமாக இருக்குதுன்னா மிளகு போட்டிருந்தேன். நீங்கள் மிளகா போட்டுறாதீங்க, மிளகு போடுங்க. நல்லா தான் இருக்குது. ஒரு கஷாயம் குடிக்கிற மாதிரி தான் இருக்குது.
சரி மக்கள்ஸ், இப்போ வந்து ஜிஹெச்லேருந்து ஃபோன் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது கன்சீவாக இருக்கிறவங்க வந்து ஹிட்டு தரதுன்னு சொல்லி ஜிஹெச்சில் போய் அந்த ஹிட்டில் என்னென்ன இருக்குது என்னங்கிறத வாங்கிட்டு வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். 1 மணி நேரம் கழித்து மக்கள்ஸ், இது வந்து ஜிஹெச்சில் கொடுத்த ஹிட்டுங்க. அதாவது யாருக்கு தருவாங்கன்னா கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு தருவாங்க. இது வந்து 4வது மாதம் கொடுத்த ஃபஸ்ட்டு ஹிட்டு. இது 7வது மாதம் கொடுத்தாங்க. இப்போ இதை எடுத்து 4வது மாதம் கொடுத்ததை வந்து நான் வீடியோ எடுக்க முடியலைங்க, மறந்துட்டேன். இப்போ புதுசாக கொடுத்த 7வது மாதம் ஹிட்டு இந்த சீல் கூட ஓப்பன் பண்ணல. இப்போ தான் ஜிஹெச்சில் வாங்கிட்டு வந்தோம். உண்மையிலேயே பரவாயில்லைங்க மக்கள்ஸ். இதுதான் 2வது ஹிட்டு. இது 7வது மாதம் கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு தந்த ஹிட்டுங்க. அதான் சீலே ஓப்பன் பண்ணுறோம். இப்போலாம் டைட்டாக இருக்கு. ஓகே, என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். கேர்ள்ஸ், இது ஒரு புரோட்டீன் பவுடரு. அரைக்கலாங்க. இது அரைக்கலாம். இப்போ 1 கிலோ வச்சு. இது வந்து சத்து டானிக். இப்போ 1 டைம் கொடுத்ததே குடிக்கல. இல்லை இவ்வளோ கொடுத்துக்கிறாங்க 3 பாட்டில். இன்னொன்றுங்க, இது வந்து 200 ml, கிட்டத்தட்ட 1/2 லிட்டருக்கு மேலே 3 இது. டவல், இது எது கொடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. டவல். நெய்ங்க, சூப்பர் ஆவி நெய். 500 mlனா 1/2 லிட்டரு. அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம். இதுவும் பார்த்தீங்கன்னா 500 கிராம், அப்போனா 1/2 கிலோ 1 டப்பா. இது அதே மாதிரி தான். அப்போ பேரிச்சம்பழமே 1 கிலோ கொடுத்துருக்குறாங்க. லயன் பேரிச்சம்பழம். அப்புறம் இது என்ன மாத்திரை? எதுக்கு? பூச்சி மாத்திரையா? ஏதோ பூச்சி மாத்திரைங்களாமா. அப்புறம் ஒரு கப்புங்க. இந்த புரோட்டீன் பவுடரையெல்லாம் வந்து கலந்து குடிக்கிறதுக்காக ஒரு கப்பு. இதே மாதிரி தான் அந்த ஃபஸ்ட்டு ஹிட்லேயும் இருந்துச்சுங்க. 4வது மாதம் கொடுத்த ஹிட்லேயும் இருந்துச்சு. இது 7வது மாதம் கொடுத்த ஹிட்டு. கவர்மெண்ட்டில் உண்மையாலுமே பரவாயில்லைங்க. இந்த திட்டம் நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. அதுவும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் கூடச்சேரி கிராமங்க. அங்கே இருக்கக்கூடிய ஜிஹெச் பரவாயில்ல. இது வரல 7 மாதம் போயிட்டு நல்லா நீட்டாக பார்க்குறாங்க. பரவாயில்ல ஜிஹெச். மக்கள்ஸ், முருங்கை சூப்பு வச்சு சூப்பு குடிச்சிருந்தோம், பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வச்சு நீங்களும் முருங்கை சூப்பு குடிங்க. அது உண்மையிலேயே நல்லதுங்க. காலையிலாட்டி வெறும் வயிற்றுல குடிங்க. காப்பியெல்லாம் கொஞ்சம் விட்டுறது நல்லதுங்க. ஓகே, நைட்டு காப்பி குடிக்கணும்னா நைட்டு குடிச்சுங்க, காலையில் முருங்கை சூப் சாப்பிட்டுங்க. மக்கள்ஸ், அப்புறம் ஜிஹெச்சில் போய் ஹிட்டு வாங்கிட்டு வந்து அதில் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு காமிச்சேன். ஓகேங்க, இவ்வளோதான் நம்ம இன்னைக்கோட கண்டென்ட்டு. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உதயா லைஃப் வேர்ல்டு யூடியூப் சேனலுங்க. அடுத்த நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன். பாய்.